நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது இடியாப்பத்துக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் கட் பண்ணிவிட்டு, வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை அதையும் கட் பண்ணி சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பட்டை, அந்த கிராம்பு, தக்காளி, வெங்காயம், ஏலக்காய் அதோட ஃப்ளேவரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தக்காளி வதங்கும் போதே. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்திக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இது கூட நீங்கள் வேக வச்ச பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். அதுக்குள்ளே இதை தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், முந்திரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கசகசாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். கடைசியாக காலிஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. காலிஃப்ளவர் முதல்ல சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு இதையும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு கம்மன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்திக்கும் இடியாப்பத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இந்த ரெசிபி. ராகி தோசை, மில்லட் தோசை எல்லாத்துக்குமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மறுபடியும் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம்.